வணக்கம். வெறும் தலைப்புச் செய்திகளை மட்டும் பார்த்து ஒரு தொகுதியோட அரசியல் மனநிலைய புரிஞ்சிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கு தேவை தரவுகள். வாங்க புதுச்சேரியோட உளுக்கரை தொகுதியை ஆழமா அலசுவோம். உழுக்கரை இது வெறும் ஒரு தொகுதி மட்டும் இல்ல. இங்க நகரத்தோட வேகமோ கிராமத்தோட நிதானமோ ஒன்னு சேருது. பலதரப்பட்ட மக்கள் இங்க வாழ்ந்தாலும் அவங்களோட அன்றாட பிரச்சனைகள், அவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒண்ணுதான். இங்க மக்களோட அன்றாட போராட்டம் எதுக்காக இருக்கு தெரியுமா? சுத்தமான குடிநீருக்காக, முறையான ஒரு வடிகால் வசதிக்காக, குண்டும் குழியுமா இல்லாத சாலைகளுக்காக. இதெல்லாம் வெறும் கோரிக்கைகள் இல்ல, இது அவங்களோட அடிப்படை உரிமை, அவங்களோட மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் கிடைக்காதப்போ ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயுமே இருக்கிற நம்பிக்கை மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்குது. இந்த பட்டியல பாருங்களேன், மக்களோட கவலைகள் எவ்வளோ தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் அத்தியாவசிய தேவைகளான குடிநீர், சுகாதாரம், சாலைகள் பத்தின பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் வேலையில்லாத திண்டாட்டம், தாங்க முடியாத விலைவாசி உயர்வு. இந்த அழுத்தங்கள் தான் ஒரு பொறுப்பான தலைமை வேணுங்கிற குரலை ஓங்கி ஒலிக்க வைக்குது. ஏன்னா கண்ணியமான ஒரு வாழ்க்கையை உறுதி செய்யறது தான் ஒரு அரசாங்கத்தோட முதல் கடமை. ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் மக்கள் அமைதியா ஒதுங்கி நிக்கல. இங்க ஓட்டுப்பதிவு எப்பவுமே 80% மேலதான் இருக்கு. இது என்ன சொல்லுது? மக்கள் தங்களோட ஒவ்வொரு வாக்கையும் ஒரு பெரிய நம்பிக்கையோட, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பதிவு செய்யறாங்க. அவங்க ஓட்டு ஒரு புனிதமான பொறுப்பு. அப்போ ஒரு பக்கம் சிஸ்டம் மேல நம்பிக்கை கம்மியா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் பங்களிப்பு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த தொகுதியோட அரசியல் வரலாறு நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது? வாங்க உழுக்கரையன் கடந்த கால தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். சரி வாங்க, 30 வருஷ அரசியல் போக்க ஒரு அலசுவோம். இந்த கால வரிசையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1991ல திமுக, அப்புறம் காங்கிரஸ், அடுத்து ஏஎன்ஆர்சி, கடைசியா 2021ல ஒரு சுயேட்சை வேட்பாளர். இங்க அதிகாரம் எப்படி தொடர்ந்து கைமாறிக்கிட்டே இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. உளுக்கரை தொகுதி யாருடைய நிரந்தர கோட்டையும் கிடையாது. இப்போ 2021 தேர்தல் நடந்த அந்த பெரிய ஆச்சரியத்தை பார்ப்போம். ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்கிறார், அதுவும் வெறும் 2.5% வாக்கு வித்தியாசத்துல. காங்கிரஸ் திமுக கூட்டணியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளரே களத்துல இல்லாதது இங்க ஒரு பெரிய அமைப்பு ரீதியான தோல்வி நடந்திருக்குங்கிறத அப்பட்டமா காட்டுது. அப்படி என்னதான் ஆச்சு 2021ல? அந்த அமைப்பு ஏன் தோத்து போச்சு? காரணங்கள் ஆராய்வோம். முதல் காரணம் அமைப்பு ரீதியான தோல்வி. அதாவது பேப்பர்ல இருந்த கட்சி களத்துல இல்ல. உள்ளூர்ல கட்சி அமைப்புகள் இருந்தும் இல்லாம இருந்திருக்கு. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வேலை செய்ய ஒரு டீம் இல்ல. முக்கியமான பூத் கமிட்டிகள் வெறும் பெயரளவுக்கு தான் இருந்திருக்கு. களத்துல இறங்கி வேலை செய்ய ஆட்கள் பற்றாக்குறை. ஆக மொத்தம் கட்டமைப்பு மொத்தமா செறிஞ்சிடுச்சு. இரண்டாவது, கதை சொல்லலில் தோல்வி. மக்களோட குறைகளை வச்சு புறக்கணிப்புக்கு எதிரான ஒரு வலுவான கதையை சொல்ல எல்லா வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா கூட்டணி எந்த ஒரு முக்கியமான பிரச்சனையும் முழுசா கையில எடுத்து பேசல. இதனால அவங்க சொல்ல வந்த செய்தியும் சிதறி போச்சு, தெளிவும் இல்லாம போச்சு. ஏற்கனவே உடஞ்சு போயிருந்த கட்சி அமைப்பு வழியா இந்த சிதறிய செய்தி போய் சேரவே இல்ல. ஒரு நல்ல கதை மட்டும் போதாது, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்கு ஒரு வலுவான அமைப்பும் வேணுங்கிறதா இங்க பாடம். சரி, பிரச்சனைய பார்த்தாச்சு. இப்போ தீர்வென்ன? முதல் படி சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது. சரியான வேட்பாளருக்கான தேடல்ல நம்ம முன்னாடி 3 விதமான ஆளுமைகள் இருக்காங்க. முதல் வகை த லோக்கல் ஃபீனிக்ஸ், அதாவது நம்ம தெரு, நம்ம ஊருன்னு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு முன்னாள் கவுன்சிலர் மாதிரி. இவரோட பலமே மக்களோட நேரடி தொடர்பும் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் தான். அடுத்து 2வது வகை த யூத் மேக்னெட். ஒரு புது ரத்தம், புது யோசனை, புது வேகம், ஒரு புதிய தொடக்கத்துக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு இளம் முகம். குறிப்பா முதல் முறை வாக்காளர்களை இவரால சுலபமா ஈர்க்க முடியும். கடைசியா 3வது வகை பியூரோக்ராட் டர்ன் சேவியர், அதாவது சிஸ்டத்தை நல்லா படிச்ச ஒருத்தர், அந்த சிஸ்டத்தை சரி பண்ண வந்த ஒருத்தர், ஓய்வு பெற்ற ஒரு நேர்மையான அதிகாரி மாதிரி. இவரோட பலமே இவரோட நிர்வாக திறமை மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான். வேட்பாளர் மட்டும் சரியா இருந்தா போதுமா? நிச்சயமா போதாது. அடுத்து தேவை ஒரு தெளிவான, நேர கட்டுப்பாடுள்ள செயல் திட்டம். இதுதான் மக்களோட நம்பிக்கையை மீண்டும் வென்றெடுப்பதற்கான ஒரு உறுதியான பாதை. இந்த 90 நாள் திட்டம்ல 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல் 30 நாள் முழுமையான களப்பணி, வீடு வீடா போய் மக்களோட குரலை நேரடியா கேட்கணும். அடுத்த 30 நாள் கதை உருவாக்கம், அப்படி கேட்ட உண்மைகளை வச்சு ஒரு தெளிவான மக்கள் அறிக்கையை உருவாக்கணும். கடைசி 30 நாள் மக்களை திரட்டுவது, அந்த தீர்வுக்காக மக்களை ஒன்று திரட்டி வாக்குகளாக மாற்றுவது. ஆனா இந்த முழு செயல்முறையிலும் ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கை இருக்கு, அதுதான் நம்பிக்கை. தொழில்நுட்பத்தை நாம பயன்படுத்தலாம், தப்பே இல்ல. ஆனா அது மக்களோட முழு சம்மதத்தோட, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களுக்கு மதிப்பளிச்சு செய்யப்படணும். இது இந்தியாவின் டிபிடிபி சட்டத்தின்படி ஒரு சட்டத் தேவை மட்டும் இல்ல,
ஒவ்வொரு குடிமகனோட கண்ணியத்தை மதிக்க வேண்டிய ஒரு தார்மீக கடமையும் கூட. ஆக இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப தெளிவு. ஒரு வலுவான அமைப்பும் தெளிவான மக்கள் மைய கதையும் இல்லைன்னா தோல்விகள் திரும்ப திரும்ப நடக்கும். ஆனா ஒரு சரியான செயல் திட்டத்தோட களமிறங்குனா ஒரு புதிய எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்க முடியும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட சிந்திப்போம். தரவுகளோட துல்லியமும் மனித மாண்புக்கான மரியாதையும் ஒன்னு சேரும்போது மக்களுக்கு உண்மையா சேவை செய்யற ஒரு அரசாங்கத்தை எப்படி உருவாக்க முடியும்? இதற்கான பதில் நம் ஒவ்வொருவர் கையிலும் இருக்கு. If you want to become a people-centric leader and uplift your constituency, get in touch with blueprintstrategies.ai at mgr@blueprintstrategies.ai or call 080-4204-1602. Purpose beyond politics.